Hi guys, welcome to Pure Masala Tasty. இன்னைக்கு நம்ம Pure Masala Tastyல என்ன பார்க்க போறோம்னா என்னோட இட்லி மாவு பத்தி தாங்க பார்க்க போறோம். நான் மோஸ்ட்லி மசாலா பொடி பத்தி தான் நிறைய வீடியோக்குள்ள போட்டுருப்பேன். எப்படிலாம் மசாலா பொடிக்கு பிராக்டிஸ் பண்ணி எங்கறதெல்லாம் ஐடியா எடுத்துட்டு என்னோட மசாலா பொடிகளை பத்தி தான் அதிகமான வீடியோல நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பட் இந்த வீடியோல என்னோட இட்லி மாவு பத்தி நான் ஷேர் பண்ண போறேன். எப்படி நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி இப்போ தொழில் போயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாம் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த இட்லி மாவு பிஸ்னஸ் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2022 பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணேங்க. இது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தேன். அந்த ப்ராப்ளத்தில் இருந்து நான் என்னுடைய கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்பணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி நம்ம ஏதாச்சும் ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது என்ன செய்யலாம்னு நான் யோசிக்கும்போது சரி ஓகே மாவு அரைச்சி விற்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு கிடச்சிதுங்க. நான் மாவு அரைச்சி சேல் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே மசாலா பொடி சேல் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஆனால் யாருக்கும் வெளியில் நான் அதிகம் சேல் பண்ணுறது கிடையாது. எங்கள் சொந்தத்துலேயே நான் சேல் பண்ணிட்டேன். மசாலா பொடிகள்லேயே 3 பொடி மட்டும்தான் நான் அரைச்சிட்டு இருந்தேன். கொத்தமல்லி, மிளகாத்தூள், குருமா மசாலா, இது 3 மட்டும்தாங்க அரைச்சிக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே மாவு அப்படின்னு நான் சூஸ் பண்ணும்போது மாவை வந்து ரொம்ப நாள்லாம் நம்மளால் செய்ய முடியாது. இது நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு ஒரு டெம்பரவரியான சொல்யூஷனாக இருக்கும்போது வந்து இது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் சரி வேறு ஏதாச்சும் ஒரு மெயின் ப்ராடக்டாக சூஸ் பண்ணலாங்கும்போது தான் மசாலா பொடியே நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்ருக்கோம் அதே ஏன் மெயினாக எடுத்துக்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் தாட் வந்துச்சு. சரி எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் இந்த மாதிரி ஐடியாக்கள்லாம் நான் எடுத்தேன். ஆல்ரெடி நான் என்னுடைய மசாலா ஜேர்னலில் போட்டிருப்பேன் எந்த மாதிரி ஐடியாக்கள் எனக்கு கிடச்சிதுன்னா அந்த மாதிரிலாம் நான் மசாலா பொடியை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் மாவு அரைக்கலான்னு யோசிச்ச போது இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் மாவு அரைச்சி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இங்கே இவ்வளோ பேர் சேல் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் தாண்டி நம்மக்கிட்ட வந்து வாங்குவாங்களா அப்படின்னு. சரி ஓகே இப்போ மணி நம்மளுக்கு மோட்டிவ் கிடையாது. நம்மளுடைய மோட்டிவ் வந்து நம்மளுடைய மைண்ட் செட் வேறு எதுலையாச்சும் நம்ம கொடுக்கணும், அதுதான் மோட்டிவ். யார் வாங்குறாங்களோ வாங்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் மாவரைச்சி விற்கிறத ஆரம்பிச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணி 1 மாதம் ஓகேவாக போயிட்டு இருந்ததுங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் நல்ல பிக்கப் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு பிக்கப் ஆகும் அப்படின்னு. நிறையா பேர் ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. அவங்க பக்கத்து வீட்லேயே மாவு அரைச்சி விற்றாலும் என்கிட்ட வந்து வாங்குவாங்க. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க நீங்கள் கொடுக்குற மாவு சூப்பராக இருக்குது, உங்ககிட்ட வாங்கி பழகிட்டு எங்களால் வந்து வேறு எங்கேயுமே வாங்க முடியல, நீங்கள் ஒரு நாள் லீவ் போட்டால் கூட நாங்கள் வேறு எங்கேயாச்சும் வாங்கி அதை செஞ்சோமா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எங்களை திட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்கள் மாவு நல்லா இருக்குன்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் நல்ல மாவு பிக்கப் ஆனதுனால 2022 ஃபுல்லாகவே மாவுலேயே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். மசாலா பவுடர் பற்றி நான் சுத்தமாக நினைக்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த அளவுக்கு மாவு நல்லா பிக்கப் ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் மோஸ்ட்லி என்னோடய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் நான் 2 வருஷமாக மசாலா பொடி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு. ஆக்சுவலி நான் மாவு 3 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். ஆனால் 2022 ஃபுல்லாகவே நான் மோஸ்ட்லி நான் மசாலா பொடிக்கு அதிகமான ப்ராக்டிஸே கொடுக்கல. நான் 2023, 24 இந்த 2 வருஷத்தில் தான் நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டேஸ்ட்டை கொண்டு வந்தேன். ஃபுல் ஃபோக்கஸ் 2022 ஃபுல்லாகவே நான் மாவில் தான் கொடுத்தேன். அந்த அளவுக்கு மாவு பீப்புளுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிது, என்கிட்ட வாங்க ஆரம்பித்தாங்க. என்கிட்ட மாவு வாங்குற எல்லாருமே என்கிட்ட கேட்குற விஷயம், எப்படி உங்களுடைய மாவு இட்லி தோசைலாம் சூப்பராக வருது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, என்ன உங்கள் மாவோடைய சீக்ரெட்னு கேட்பாங்க. எந்த ஒரு சீக்ரெட்டும் இல்லைங்க. நான் மோஸ்ட்லி மாவு நைட் அரைச்சி வச்சுன்னா உளுத்தம் பருப்பை காலையில் எந்திரிச்சு ஊற வச்சு தாங்க அரைப்பேன். அதுதான் ரீசனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி மாவு சீக்கிரம் புளிக்காமல் இருக்கிறதுக்கும் சரி, இட்லி தோசை நல்லா வர்றதுக்கும் சரி, அதுதான் ரீசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் மாவு இன்னும் நல்லா பிக்கப் ஆக ஆரம்பிச்சுது. இந்த மாவு அரைக்கிறதுலையுமே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், என் கையை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வந்து அலர்ஜி வந்துடும். இந்த மாதிரி எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. அப்போ போய் டாக்டர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் அதிகமாக தண்ணிலையும் மாவுலேயும் அதிகமாக கை வைக்கிறதுனால தான் உங்களுக்கு கைக்கு இப்படி வந்திருக்கு, நீங்கள் 1 வாரம் ரெஸ்ட் எடுங்க அப்புறம் செய்யுங்கன்னா. அதே மாதிரி 1 வாரம் ரெஸ்ட் எடுத்தேன், நல்லா இருந்தது. பட் ரொம்ப நாள் கழித்து திரும்ப கையெல்லாம் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும் இல்லைங்க, மாவு அதிகமாக கரைக்கிறதும் ஊற்றுறதுனாலையும் பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர்லாம் ரொம்ப பெயின் ஆகிடும். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன வலியாக இருந்தாலும் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் வீட்டில் அவ்வளோவா நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது என்னோடய இன்ட்ரெஸ்ட்னால நான் செய்கிறது. அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இது நீ செய்கிற, இதில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. ஸோ நான் இப்போ போய் வீட்டில் சொன்னாலும் அவங்க சொல்கிற விஷயம், நீ வேணா 3-4 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அப்படியே முடியலைன்னா விட்டுடு அப்படின்றது தான் அவங்ககிட்டருந்து எனக்கு வர பதிலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு என்கிட்ட சூப்பராக சேல் ஆகிட்டு இருக்குங்க. ஆனால் எனக்கு ஒரு மைண்ட் தாட் போயிட்டே இருக்குது, சீக்கிரமாக
இதுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மாவுலேருந்து எனக்கு தேவையான எல்லாம் கிடைக்கிறதுனால என்னால் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு திங்கிங்கே நான் பண்ண மாட்டேன்றேன். ஸோ எனக்கு இது ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது. இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வெளியே வரணும், என்னுடைய லைஃப்பை நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தாட் போயிட்டே இருக்குது. சில கமிட்மெண்ட்டில் இருக்காங்க. இந்த கமிட்மெண்ட்லாம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக மசாலா பவுடரை மட்டும் செய்யலாம். இந்த ரைஸ் ஃப்ளோர் பிஸ்னஸ்க்கு ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுக்கலான்ற ஐடியாவில் நான் இப்போ இருக்கேன். இதாங்க என்னுடைய இட்லி மாவு தொழிலோட ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 டப்பா புழுங்கல் அரிசிக்கு 1 டப்பா பச்சரிசி 1 டப்பா இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கணுங்க. வெந்தயம்லாம் எனக்கு அளவு இல்லைங்க, நான் கையிலே போட்டு பழகிறதுனால நான் ஒரு 2 கைப்பிடி போட்டுக்குவேங்க வெந்தயம். இப்போ அரிசி ஊற வச்சாச்சுங்க. உளுத்தம்பருப்பு எவ்வளோ ஆட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ ஆட் பண்ணாவே போதும். உளுத்தம்பருப்பை எப்போவுமே தனியாக அரைச்சி ஆட் பண்ணிக்கணுங்க, அப்போ தான் மாவு இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.